ஓகே. கார்சினியா சப்ளிமெண்ட்ட பத்தி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, கார்சினியான்றதுக்கு வந்து தமிழ்ல கொருக்காய் புளி, குடம்புளி, கொக்கம்புளி இப்படின்னு சொல்லி வெவ்வேறு பெயர்கள்ல வந்து அழைக்கப்படுது. இப்போ நார்மலா வந்து கொருக்கா புளின்னு சொல்லி சொன்னா, எங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச உண்டு. இதில வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ 5000 வருஷமா வந்து எங்களோட முன்னோர்கள் வந்து உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு வந்து இந்த கொருக்கா புளியை தான் பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. இந்த கொருக்கா புளியோட தோலை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஹைக்ராசிட்ரிக் என்று சொல்கிற ஒரு அமிலம் உண்டு. இந்த வேதிப்பொருள் வந்து எங்களோட இதயத்தை காக்கக்கூடிய மாதிரி இருக்கி, அதோட வந்து எங்களோட மூளோட செயல்பாடுகளை வந்து தூண்டி மூளோட ஆற்றலை வந்து அதிகரிக்கவும் செய்யுது. இன்னும் மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட உடல் எடையை குறைக்குது. அதே மாதிரி எங்களோட தொப்பையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது. நீரிழிவு வந்து உருவாகிறதுக்கான அபாயத்தை வந்து குறைக்குது. அதோட வந்து எங்களோட அதிகப்படியான பசி வாரத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஓகே. நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இந்த வெயிட் லாஸ் சரியா? இந்த உடல் எடை குறைக்கிறது, அதே மாதிரி உடல் எடை கூட்டுறது, இந்த மாதிரி வரும்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்சினியாவ மட்டும், அல்லது இங்கினி மில்க்க மட்டும் ரெக்கமெண்ட் பண்றீங்க. ஆனா, உடல் எடை குறைக்கிறதுக்கு வந்து நீங்க இது 2மே தான் சேர்த்து குடுக்கணும். சரியா? இங்கினி மில்க் ப்ளஸ் கார்சினியா கோர்க்காட சப்ளிமெண்ட். இது வந்து இப்போ எங்களோட உடல் எடையை வந்து குறைக்கிறதோட சேர்த்து சில பேருக்கு இந்த தொப்பை போட்டிருக்கும் தானே, இந்த இடுப்பு பகுதியிலலாம் சதை வலிஞ்சு போய் வயிறு வந்து தொங்குற மாதிரி என்ன தொப்பை போடுன்னு சொல்லலாம், அதையுமே வந்து இது குறைக்கும். சரி, அந்த ஒரு பிரச்சனைக்குமே நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். பெல்லி ஃபெட்டுன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற பயம் என்னன்னா, அப்போ இங்கினி மில்க் எடுத்தா இப்போ நார்மல் வெயிட்ல இருக்கிற ஆட்களும் குறைஞ்சிருவாங்களா என்ற ஒரு பயம் இருக்குது. அப்போ இது வெயிட் லாஸ் பண்ணுதுண்டா நாங்கள் இப்போ சாதாரணமான வெயிட்ல இருக்கிற ஆட்களும் இதை குடிச்சா மெலிஞ்சிருவோமான்னு ஒரு பயம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், எப்பயுமே எங்களோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை தான் கிடைக்கும். சரியா? எங்களுக்கு வெயிட் போடுதுன்னு சொன்னால் அது எங்களோட உடலில் தேவையில்லாத வர்ற கெட்ட கொழுப்புகள் தான் எங்களோட உடல் எடையை வந்து அதிகரிக்கிறது. அந்த கெட்ட கொழுப்புகளை மட்டும்தான் கிடைக்குமே தவிர நல்ல கொழுப்புகளை கிடைக்காது. அதனால் இப்போ நீங்கள் சாதாரணமான ஒரு வெயிட்டில் இருக்கீங்க, ஆனால் இங்கினி மில்க் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் வெயிட் லாஸ் ஆயிடுவோமான்னு பயப்பட தேவையில்லை. ஓகேவா? உங்களோட உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸுக்கு கொடுக்குற ஆக்கள் கட்டாயம் இங்கினி மில்கோட சேர்த்து கார்சினியா 2மே சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.